Hi friends, welcome to CBC class 12th Maths Miscellaneous பார்த்துருக்கோம் சாப்டர் நம்பர் 11ஓட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக் ஓடுது சரிங்களா. ஸோ ஓல்ட் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கு தனியாக வீடியோ இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த புக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். ஓகே, ஸோ ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். ரீகால் cos theta is equal to a1 into a2 plus b1 into b2 plus c1 into c2 by root of a1 square plus b1 square plus c1 square into a2 square plus b2 square plus c2 square. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க ஆர் ஏபிசி. அப்போ இதுதான் என்னோட a1 b1 c1. ஸோ a1 b1 c1னா இந்த ஃபஸ்ட் இருக்கிறது ஏபிசி. நெக்ஸ்ட்டு செகண்டாக இது a2 b2 c2. ஸோ a2 b2 c2னா அது இதுதான். இது a2, இது b2, இது c2. ஓகேங்களா. b மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, ஏ மைனஸ் பி. ஓகே, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறலாமா, சால்வ் பண்ணுறலாம், சம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, cos theta is equal to a1 என்னது a இன்ட்டு a2 என்னது இது b மைனஸ் சி. ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸ்ப்பா, இது ஒன்று இது ஒன்று. இது a1 b1 c1, இது a2 b2 c2. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ப்ளஸ் b1 என்னது b, b2 என்னது c மைனஸ் ஏ, ப்ளஸ் c1னா c, c2 என்னது a மைனஸ் b பை root of a1 square b1 square c1 square na a square plus b1 square na b square plus c1 square na c square root of a2 square na இது b minus c the whole square plus b2 square na இது c minus c the whole square plus c2 square na இது a minus b the whole square. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா. இப்போது இந்த a உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ab minus ac, right, plus the v உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. bc minus ba plus the c உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ca minus cb by root of a square plus b square plus c square root of இந்த term b minus c the whole square plus c minus a the whole square. கீழே இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறேன், டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா. இப்போ ஏபியும் பிஏவும் கேன்சல். ஏன்னா 2 3s are 6 தான், 3 2s are 6 தான். கரெக்டாக. ஸோ எப்படி போட்டாலும் 6 தான். மல்டிப்ளிகேஷன் மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏபி இங்கே பிஏ மாறி இருந்தால் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் அடிச்சிட்டேன். ஏசி சிஏ அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் அடிச்சிட்டேன். பிசி இங்கே சிபி, இது ப்ளஸ் பிசி, இது மைனஸ் சிபி, அதே மாதிரி மாறி இருக்குது, அடிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். மேலே ஒன்றுமே இருக்காது, 0 வந்துடும். ஃபுல் டேர்முக்கு இல்லையா. ஸோ 0 பை எனிதிங் 0 தான். அப்போது cos theta is equal to 0. cos theta is equal to full term 0 ஆகிடுச்சு, equal to 0. ஸோ காசில் எப்போ 0 வரும், என்ன டிகிரிக்கு, 90 டிகிரி. இது இப்படி மூவ் பண்ணிடுங்க. theta is equal to cos inverse of 0. காசில் என்ன டிகிரிக்கு 0 வரும், ட்ரிக்னாமெட்ரி டேபிள் பார்த்து சொல்லுங்கள். ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் காசில் 90 டிகிரி π/2க்கு தான் 0ன்னு வரும். ஸோ theta is equal to π/2. அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. என்ன பண்ண கொஷினில் 2 டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 1 2, இது ஒன்று இது ஒன்று. இது a1 b1 c1 எடுத்துக்கிட்டேன், இது a2 b2 c2 எடுத்துகிட்டேன். அப்படியே இந்த ஆங்கிள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் தேங்க்யூ.